பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 19வது வகுப்பு 38வது ஸ்லோகம். கஷ்சின்னோப்யவிப்ரஷ்டஹ சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணபதி. கஷ்சின்னோப்யவிப்ரஷ்டஹ சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணபதி. ஒருவனுக்கு ஞான பலனும் இல்லை, கர்ம பலனும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்டவன் அழிந்துதானே போவான். இது அர்ஜுனனுடைய கேள்வி. ஸ்லோகத்தை பார்க்கலாம். கஷ்சித் ஒருவன், உபய விப்ரஷ்டக இரண்டிலிருந்தும் வீழ்ந்தவன். உபய இரண்டிலிருந்தும் வீழ்ந்தவன். விப்ரஷ்டக சொல்லி சொன்னால் இரண்டிலிருந்து வீழ்ந்தவன். இரண்டு என்ன இங்கே? கர்மம், ஞானம். இந்த இரண்டிலிருந்து வீழ்ந்தவன். இந்த இரண்டு மார்க்கத்திலும் முழுமையாக செல்ல முடியாமல் இரண்டு பலனையும் அடையாமல் வீழ்ந்தவன், அல்லது முடியாதவன், அல்லது முடிக்காதவன். ஞானத்தில் நிலை பெறவில்லை, கர்மாவையும் விட்டு விட்டான், புண்ணியம் தரும் கர்மாவையும் விட்டு விட்டான். உபயக சொல்லி சொன்னால் கர்ம ஞானம். காரணம் என்ன? எந்த கர்மாவையும் ஞானத்தையும் ஒழுங்காக அவன் செய்யவில்லை, அல்லது முழுமையாக அவன் அடையவில்லை. ஒழுங்காக செய்ய விரும்பாமல் ஞானத்திற்கு வந்தவன். எதை ஒழுங்காக செய்யாமல்? கர்மத்தினால் பெரிய பிரயோஜனமில்லை என்று நன்கு உணர்ந்த பிற்பாடு, ஞானத்தினால்தான் மோட்சம் என்று தெளிந்த பிற்பாடு அவன் கர்மாவை செய்வதற்கு விரும்பாமல் ஞானத்திற்கு வந்துவிட்டான், ஞான யோகத்திற்கு. அவன் கஷ்சித் உபய விப்ரஷ்டக. அர்ஜுனன் ஒரு உதாரணம் சொல்கிறான், பார்ப்போம். அப்பிரதிஷ்டக எந்த ஆதாரமும் இல்லாதவனாக. ஆதாரம் என்றால் ஞானம். ஞானம்தான் மோட்சத்துக்கு ஆதாரம். மேல் உலகத்துக்கு அல்லது சொர்க்கலோகத்துக்கு ஆதாரமாக இருப்பது புண்ணியம். நரகலோகம் என்று சொல்லக்கூடிய கீழ் உலகத்துக்கு ஆதாரமாக இருப்பது பாபம். மோட்சத்துக்கு ஆதாரம் ஞானம். இவனுக்கு ஞானமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, பாவமும் இல்லை. நரகத்துக்கும் போக மாட்டான். புண்ணியம் இல்லாதனால சொர்க்கலோகமும் இல்லை, மோட்சத்தை அடையலை. நிற்க இடமில்லாதவன். அப்பிரதிஷ்டக கஷ்சித் அவனிடம் எந்த ஆதாரமும் இல்லாதவனாக இருக்கின்றான். மகாபாகோ கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் சொல்லுகின்ற வார்த்தை, நீண்ட கைகள் தோள்களை உடையவரே. பகவானும் அர்ஜுனனே மகாபாகோ சொல்கிறார், அர்ஜுனனும் பகவானே மகாபாகோ சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேருக்கு நீண்ட கைகள், கை ரொம்ப நீளன்றாங்க, அந்த அர்த்தம் இல்லை. நீண்ட கைகளை உடையவர் சொல்ல அர்த்தம். ஆமாம், அவர் கை கொஞ்சம் ரொம்ப நீளங்க, வாய் கொஞ்சம் நீளன்றாங்க, அந்த அர்த்தம் இல்லை இங்கே. ஆமாம், இருவருக்கும் கைகள் பெரிதாக இருக்கின்றது என்று தெரிகின்றது. யோக பிரஷ்டனுக்கு, இந்த ஞானத்திலிருந்து வீழ்ந்தவனுக்கு, வீழ்ந்து விட்டவனுக்கு பெயர் யோக பிரஷ்டன். அர்ஜுனன் உபய பிரஷ்டன் என்று சொல்லுகின்றார் அவனை. உபய பிரஷ்டன் என்ன? அது மேலும் வர்ணிக்கின்றார். உபயம் சொல்லி சொன்னால் ஞானத்திலிருந்தும் கர்மத்திலிருந்தும் வீழ்ந்தவன், பிறண்டு விட்டவன், வீழ்ந்து விட்டவன். விமூட பிரம்மண பதிகி. இவன் எப்படிப்பட்டவனா? பிரம்மண. பிரம்மண சொல்லி சொன்னால் மோட்சம் அல்லது பரம்பொருள் சொல்லி அர்த்தம். பதி என்றால் மார்க்கத்தில், பிரம்மத்தை அடையும் மார்க்கத்தில், வழியில், அந்த சாதனத்தில். விமூடக மோகத்தை அடைந்தவன். நான் பிரம்மத்தை அடையப் போகின்றேன் என்று புண்ணியம் தருகின்ற செயல்களையும் விட்டு, புண்ணியத்தை விட்டு மோட்ச மார்க்கத்திலேயே இருந்து விட்டவனுக்கு அதுதான் விமூடக. மோகத்தை அடைந்து விட்டான். சில நேரம் ஞானத்துக்கு வந்து ஞான தெளிவிற்கு பிறகும் கூட மறுபடியும் பழைய வாசனைகளை விழுந்து விட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆக மோட்ச மார்க்கத்தில் அதன் பலனை அடையவில்லை, இப்படிப்பட்டவன் அழிந்து விடத்தானே செய்வான் என்பது அர்ஜுனுடைய கருத்து. இதெல்லாம் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த கருத்தை எல்லாம் நம்ம பார்க்குறோம். நமக்கும் கூட இப்படி நீண்ட நாட்கள் இப்படி ஒரு வாழ்க்கை முறையில் இருந்து ஏதோ காரணத்தினால, பிராரப்த வசத்தினாலே அதிலிருந்து மாறி, இவர் அப்படிலாம் இருந்தவரான்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை மாறி விட்டு இருக்கும். அது நிறைய பேர் பார்க்குறோம் அப்படிலாம். ஆக இப்படிப்பட்டவன் அழிந்து விடத்தானே செய்வான். அதற்கு அர்ஜுனன் தருகின்ற ஒரு உதாரணம், முதல் வரியுடைய கடைசி வார்த்தை பாருங்கோ.
மேகங்கள் அடர்ந்து மொத்தமாக பெருசாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு சிறிய மேகமானது பிரிந்து சென்று விட்டது. பிரிந்து செல்ல விரும்பி பிரிந்து என்ன பண்ணுறதான், அதுவும் ஒரு பயணத்தை தொடர்கின்றது. பிற்பாடு அந்த சிறிய மேகம் என்ன ஆகிவிடும், கொஞ்சம் கொஞ்சம் கரைந்து இல்லாமலே போய்விடும். பெரிய மேகம் இருக்கும். அதுபோல் இவன் ஒழுங்காக கர்மம் செய்து கொண்டு இருந்திருந்தாலாவது ஏதோ ஒரு வாழ்க்கையில் இருந்திருப்பான். ஆனால் இவனோ பிரம்மத்தை அடையும் பாதையில் சென்று விட்டான். ஞான மார்க்கத்திற்கு வந்து விட்டான். அந்த பாதை குறைவான பேர்களே பயணம் செய்கின்ற பாதை, லெஸ் ட்ராவல்டு சொல்கிறது போல் குறைவானவர்கள் பயணம் செய்கின்ற ஞான பாதையை வேறு தேர்ந்தெடுத்து விட்டான். சம்சார உலகத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு விட்டான். அவன் சிறிய மேகம் போல அழிந்து தானே விடுவான் இல்லையான்னு சொல்லி கேட்குறார். சிறிய மேகத்தை போல கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து இல்லாமலே போய்விடுவான் அல்லவா, அழிந்து போய்விடுவான் இல்லையான்னு தான் அதன் அர்த்தம். சின்ன சொல்லி சொன்னால் பிரிந்த, அப்ரம்ம இவ, அப்ரம்ம சொல்லி சொன்னால் மேகத்தை குறிப்பது, இவ போல நான் நஷ்யத்தி அவன் அழிந்து விடுவான் அல்லவா. நான் இந்த ஸ்லோகத்தில் அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். கஷ்சின்ன உபய விப்ரஷ்டக, இந்த நாவை எடுத்து நான் நஷ்யத்தி அவன் அழிந்து விடத்தானே வேண்டும், மேகத்தை போல. இது அர்ஜுனுடைய கேள்வி. நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறான். மேலும் ஒரு கருத்தை இங்கே நாம் பார்க்கணும். அவன் இறந்த பிற்பாடு என்ன ஆகின்றான் என்பது கேள்வியாக இருந்தாலும் கூட, அவன் இங்கு இருக்கும் பொழுதே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய நிலை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். நிதித்தியாசனம் என்கின்ற ஆத்ம தியானத்தை தொடர முடியாத அவன் இங்கு இருக்கும் பொழுது அவனுடைய நிலை என்ன, அது ரொம்ப முக்கியம். சரி, இறந்த பிற்பாடு என்னவோ அது அப்புறம். இங்கே இருக்கும் பொழுதே, வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் அனைத்து கர்மாக்களையும் துறந்து பிற்பாடு சாஸ்திர விஷயத்தில் மட்டுமே கவனம் கொடுத்து விடுகின்றான். நன்கு ஸ்ரவண மனனத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விடுகின்றான். சாஸ்திர விசாரம், குருவுடைய உபதேசம், அந்த சாஸ்திர கருத்துக்களை நன்கு கேட்பது, இதிலேயே ஸ்ரவண மனனத்தில் ஈடுபட்டு விட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய மனநிலை என்னவாகும்? நிதித்தியாசனம் பண்ண முடியல, ஏதோ காரணத்தினால, ஏதோ ஒரு தடையினால் மனதில் அமைதியாக அமர்ந்து நிதித்தியாசனம் செய்ய முடியவில்லை. சஞ்சலமுகி மனகிருஷ்ண சொன்னார் பாருங்க, அது போல். அப்படிப்பட்டவனுடைய மனநிலை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? இந்த எதனால் அப்படி வரும்னா, வாசனா பலத்தினால். அவனுக்கு ஏற்கனவே இருந்த பழைய சம்ஸ்காரங்கள், சில நேரத்தில் பழைய சம்ஸ்காரம்லாம் திரும்பி வந்துடும். அதனால தான் வயசானவங்களாம் பாருங்கள், அவங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் நல்லா ஞாபகத்து வந்துடும். அதனால் அதை அப்படியே பேசி பேசி யாருன்னா கிடைச்சா போதும், உடனே அவங்ககிட்ட பேசி ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக இந்த வாசனை வசத்தினாலும் அல்லது பிராரப்த வசத்தினாலும் அவனால் இந்த மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை, அல்லது நிதித்தியாசனத்தில் ஆத்ம தியானத்தில் நிலை பெற்றிருக்க முடியவில்லை, செய்ய முடியவில்லை என்பதனாலோ அவன் விழுந்து விட்டான். அவனால் அதில் நிற்க முடியல, விழுந்து விட்டான், அதில் இருக்கலை. அவன் நிலை என்ன? மீண்டும் அவன் கர்மத்திற்குள் செல்வானா? துறந்த பலனையும் அனுபவிக்கவில்லை, துறவினுடைய பலனையும் அனுபவிக்கவில்லை. கர்மாவை செய்து அதனால் வரக்கூடிய புண்ணிய பலனையும் அவனுக்கு இல்லை. அப்பொழுது அவனுடைய நிலை என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆன்மீக சாதனத்தில் கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம் ரெண்டு இருக்கு. சாதாரணமான வாழ்க்கையில் வாழக்கூடிய எல்லாரும் கர்ம மார்க்கத்தில் தான் இருக்கிறோம். அது எல்லாம் முறையாக செய்து அதில் பெரிய பிரயோஜனம் இல்லை என்று ஓரளவிற்கு தெரிந்து புரிந்த பிறகு வைராகியம் வந்த பிற்பாடு சாஸ்திர விஷயத்துக்கு குரு இடத்துல வந்துடுறான், ஞான மார்க்கத்தை வந்துடுறான். ஞானம் என்பது ஆத்மாவை பற்றி அறிவை பெறுகின்ற பாதை, பயணம். அந்த பயணத்துக்கு வந்துடுறான். ஆனால் பயணத்தை அவன் முடியல இன்னும். ஆமாம், என்ன பண்ணுவான்? ஆக துறந்த பலனையும் அனுபவிக்கவில்லை. அப்பொழுது அவனுடைய நிலை என்ன? நாமும் கூட வகுப்புக்கெல்லாம் தொடர்ந்து வருவோம். அப்போ நம்ம கொஞ்சம் வைராகியம் இருக்கும், மற்றவங்களோட சேர்ந்து கும்பலில் கோவிந்தாவா அங்கே போகிறது இங்கே போகிறது, டிவி பார்க்குறது, மற்றது பண்ணுறது, அதிலெல்லாம் விட்டு இருப்போம். நமக்கும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அதெல்லாம் விடுகின்ற மனப்போக்கம் வந்திருக்கும், தியாகம் செய்து வந்திருப்போம். வீட்டில் இருந்திருந்தாவது லௌகீக சுகமாவது கிடைச்சிருக்கும். வகுப்பும் இங்கே வந்து புரியல அல்லது இருக்க முடியலன்னா என்ன ஆகும்? ரெண்டும் கெட்டாதான். ஆக ஒரு இன்பத்தை தியாகம் செய்து அதற்கு மேல் ஒரு இன்பத்தை பெற நாம் சென்று அந்த இன்பத்தை நாம் அடையவில்லை என்றால் அவனுடைய நிலை என்ன? இறந்த பிற்பாடு வரது இருக்கட்டும், இங்கு என்ன? அந்த துறந்தவனுடைய நிலை என்னன்னு கேட்குறாரு. உண்மை தானே? நாமெல்லாம் அப்படி இல்லைன்னு நம்ம நினச்சிக்கணும். நம்ம அப்படி இல்லை, இருந்தாலும் இங்கே சொல்கிறார், அது பார்த்துக்கணும். வெளியே துறந்து உள்ளே துறக்காமல் ஒழுக்கத்தில் தவறியவன் ஆகி துயரப்படுவான்றார்.
வெளியே ஃபிசிக்கலாக விட்ரா பண்ணியிருக்கான், ஆனால் மனதளவில் அவைகளையெல்லாம் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கான். விட்டேன்றதை விடாத பிடிச்சிக்கிட்டு இருக்கான். விட்டுட்டேன்னு வாய் தான் சொல்லுது, மனசு விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மனநிலை தான். அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், மித்யாச்சாரி, பொய்யொழுக்கம் உடையவன் அல்லது டபுள் பர்சனாலிட்டி, இப்போக்ராட்ஸ் அப்படிலாம் நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்க பாருங்கள். பொய்யொழுக்கம் உடையவன், மித்யாச்சாரி, அவன் அடைகின்ற நிலை ரொம்ப மோசமான நிலைன்னு சொல்கிறார். இகலோக பரலோக சுகமும் அவனுக்கு கிடையாது, மோட்சமும் இல்லை, நரகமும் இல்லை. மன சஞ்சலத்தால் இவ்வளவு ரிஸ்க் இருக்கா சொல்லி கேட்டா வேதாந்தத்தில் பதில் என்ன? மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்லுகின்றான், பகவானே, உங்களை தவிர நான் கேட்கின்ற இந்த கேள்விக்கு பதில் தர, இந்த சந்தேகத்தை எனக்கு தீர்த்து வைக்க உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லிடுறேன். நீங்கள் தான் சொல்லணும். ஏனென்றால் வேறு யாருன்னா போய் கேட்டுக்குப்பா, எனக்கு நேரம் இல்லை, முடியாதுன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி கேட்க. 39வது ஸ்லோகம். ஏ தன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்தும் அர்ஹஸ்ய சேஷதः த்வதன்ய சம்சயஸ்யாஸ்ய சேத்தா ந ஹ்யுபபத்யதே. ஏ தன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்துமர்ஹஸ்ய சேஷதः த்வதன்ய சம்சயஸ்யாஸ்ய சேத்தா ந ஹ்யுபபத்யதே. நீங்கள் தான் இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். நீங்கள் தான் இந்த சந்தேகத்தை, என்னுடைய இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியவர். உங்களை தவிர என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க ஆள் கிடையாது. ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏதத் மே சம்சயம், ஏதத் இந்த, சம்சயம் சந்தேகம், தத்து மே என்னுடைய, ஹே கிருஷ்ணா, ஏ பகவானே, சேத்தும், சேத்தும் என்றால் இங்கு என்னுடைய சந்தேகத்தை நீக்குவதற்கு, அர்ஹசி உங்களால் தான் முடியும், அசேஷதக எப்படி என்றால் மீதி இல்லாமல் தெளிவாக, சிறிதளவும் சந்தேகம் இல்லாமல் தெளிவாக என்னுடைய சந்தேகத்தை முழுமையாக நீக்க உங்களால் தான் முடியும். இரண்டாவது வரி பாருங்கோ, வேறு யாராலும் இந்த சந்தேகத்தை நீக்க முடியாது. தொத்து உங்களை தவிர, உங்களை காட்டிலும், அந்நியக வேறு ஒருவரால் நீக்க முடியாது, அல்லது மற்றவர்களால் நீக்க முடியாது. அஸ்ய இந்த, எதை? சம்சயஸ்ய வேறு யாராலும் இந்த என்னுடைய சந்தேகத்தை, சேத்தா நீக்குபவர், நகி உபபத்தியத்தை முடியாது, கிடையாது. வேறு யாராலும் நீக்க முடியாது. அது ரிஷியாகட்டும் முனிவராகட்டும் அப்படி சொல்கிறான். ஏன் இப்படி சொல்லுகின்றா சொன்னா, பகவான் நீ ஏன் வேறு யாரிடமாவது சென்று கேட்கலாமே, அல்லது வேறு யாருக்காகவோ நீ என்னிடத்தில் இந்த சந்தேகத்தை, அவருடைய சந்தேகத்தை நீ என்னிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி என்று சொல்லிவிடாமல் இருப்பதற்காக நீங்கள் எதற்கு என்னுடைய சந்தேகத்திற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். உங்களை தவிர வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை சொல்கிறான். அந்நியதா சரணம் நாஸ்தி தொமேவே சரணம் சொல்கிறது போல. ஆக இங்கே சந்தேகம் விட்டது, நீங்கள் தான் இதை நீக்கி வைக்க வேண்டும். அடுத்து 40வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நகி கல்யாண கிருத் கஷ்சித் துர்கதிம் தாத கச்சதி. ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நகி கல்யாண கிருத் கஷ்சித் துர்கதிம் தாத கச்சதி. இங்கு பகவான் பேசுகின்றார், நீ யாரை பற்றி கேட்டாயோ அவனுக்கு கீழான நிலை இல்லை, உன்னை பற்றி கேட்டாலும் உனக்கும் கீழான நிலை இல்லை, நல்ல கதி தான் கிடைக்கும். அடுத்த ஸ்லோகத்தில் தான் அந்த நல்ல கதி என்னென்ன என்பதை சொல்வார்.
இங்கு அவன் நல்ல நிலையைத்தான் அடைவான் என்று உறுதிமொழி கொடுத்துடுறார். இப்படி ஏன் பேசுகின்றார் சொன்னால் பயமுறுத்துறதுக்காக இல்லை. சில பேர் நான் சன்னியாசியாக போயிடுறேன், இல்லை ஆசிரமத்துக்கு வந்துவிட்டோமா அப்படி சொல்லி கேட்பார்கள். சில பேர்கிட்ட கேட்பாங்க, அது கேட்டு பாருங்கள். ஆசிரமத்துக்கு வந்துவிட்டுமா சன்னியாசி எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டால் நல்ல பண்பட்ட ஒரு குருவாக இருந்தார்னா இல்லை நீ அங்கேயே இருன்னு சொல்லிவிடுவார். சன்னியாசத்துக்கு எடுத்துக்கலாமா சொன்னால் நீ லாமா ஆக வேணாம், நீ அங்கேயே இருந்துடுவார். நான் எடுத்துக்கிறேன், என் வாழ்க்கை இது தான், நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணோம், நான் வந்துடுறேன் அப்படி சொன்னோம்னா யோசிப்பார். வாப்பா பார்க்கலாம். மதில் மேல் பூனையாக இருந்தோம்னா அந்த பக்கமே இருந்துட்டு சொல்லுவார், சேஃப் சைடு போயிடுன்னு சொல்லுவார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் கூட. ஏன்னா வந்து விட்டு பிறகு ஏன் இதுக்கு வந்தோன்னு நினச்சோம்னா வந்த வாழ்க்கையோட அர்த்தமே போச்சு, வீணாயிடும். வந்ததில் ஒரு உறுதி இருக்கணும், அதில் நிற்கணும். அந்த வாழ்க்கையை அவன் நார்மலாக அவனுடைய இயல்பாக்கி கொள்ளணும், அந்த வாழ்க்கையை கூட. அதான் சொல்கிறார், எடுத்துக்கலாமா சன்னியாசத்துக்கு வந்துவிட்டோமா ஆசிரமத்தை வந்துவிட்டோமான்னு சொன்னால் வேண்டாம், இருக்கும் இடத்துல நன்கு இருங்கள் சொல்லிடுவாங்க. ஏனென்றால் அனைத்தையும் துறந்து இந்த வாழ்விற்கு சாதனத்துக்கு லட்சியத்துக்கு வருவது என்பது கடினம். அது அவ்வளவு சுலபம் இல்லை. அதிகமான முயற்சி தேவை, கவனம் தேவை. அதற்காகவே இப்படி சொல்லப்படுகின்ற ரொம்ப முயற்சி தேவை, ரொம்ப முயற்சி தேவை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதனா பிரச்சனை வீட்டில் மற்றது சண்டை தகராறு அப்படி சொன்னால் அது இந்த ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, நான் ரிஷிகேஷ் போயிடுறேன், சன்னியாசி ஆகிடுறேன், காசிக்கு போயிடுறேன்னுவாங்க. அப்போ என்ன பண்ண தெரியுமா, வீட்டில் முதல்ல ட்ரெயின் டிக்கெட்டும் எடுத்து கொடுக்கூடாது, ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துக்கிட்டு போயிட்டு வாயான்னு சொல்லிடணும். அது போகவே போகாது. காலையில் எந்திரிச்சோன்னே காப்பியே விட முடியல, இது எங்கே போக போகுது அப்படி சொன்னாங்கன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லிடணும். அதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை. நிறைய பேர் அப்படி ஏதோ நினைக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. ஆகவே ரொம்ப அழகாக சொல்கிறார், முயற்சி அதிகம் தேவை, கடினமானது, அதற்காக இப்படி சொல்லப்படுகின்றது. இல்லைன்னா இன்னொன்று வரலாம், வந்து விட்டு இங்கே சரியான முறையில் சரியான முயற்சிகளை தீவிரமாக செய்து அந்த சாதனங்களிலே வெற்றி பெறவில்லை என்றால் யோக பிரஷ்டன் என்ற நிலை ஏற்படலாம். இங்கே சொன்னது போல் அந்த நிலை அப்படி வந்து முயற்சி செய்து தோல்வி அடைந்தால் பரவாயில்லை. முயற்சியே செய்யாதவனுக்கு முயற்சி செய்து தோல்வி அடைந்தவன் பரவாயில்லை தான், முயற்சி செய்திருக்கார். யாருக்கு தோல்வி வரும்? முயற்சி செய்தவங்களுக்கு தானே தோல்வி வரும். ஆக வந்திருந்து முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அதுவும் நடக்காது. இப்படிப்பட்ட என்ன நடக்குமா தெரியுமா? அழகாக ஒரு கருத்து சொல்கிறார். மித்தியாச்சாரி, பொய் ஒழுக்கம், டபுள் பர்சனாலிட்டி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சொல்கிறோம் பாருங்க, அப்படி ஆகி விடுவாய் சொல்கிறார். ஏனென்றால் வெளியில் ஒன்று, எல்லாரும் நம்மை ரொம்ப துறந்தவர்கள் அப்படி சொல்லி நினைப்பாங்க, உள்ளுக்குள்ளே நாமும் ஒன்றையும் துறந்து இருக்க மாட்டோம். எல்லாவற்றிலும் மற்றவர்களோட கூட அதிகமான ஆசைகளோடு மனசில் வச்சுக்கிட்டு இருப்போம். ஏதோ நம்ம நினைப்பு தெரியாத விட்டுட்டு வந்துட்டோமே, இதெல்லாம் என்ன பண்ணுறது. அது தமாஷா ஒரு சொல்வார், இந்த வருஷம் முழுக்க வேலைக்கிழமையில் நான் விரதம் இருக்க போகிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாராம். அல்ல திங்கக்கிழமை விரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டார் வச்சுக்கோமே. ஏன்னா இந்த தடவை திங்கக்கிழமை தான் தீபாவளி வருது. நம்ம விரதம் இருக்குன்னு சொன்னனால தான் அந்த வருஷம் பண்டிகை எல்லாம் வரும், விசேஷ நாள்லாம் எதையுமே சாப்பிட முடியாது. அவங்களும் சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க, நீங்கள் சொன்னது பரவாயில்ல, நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிடுங்க, நமக்கு நம்ம சொல்லிட்டுமேன்ற ஒரு பெரிய ஒரு கத்து வேறு இருக்கும். விட்டதுன்னா விட்டது தான், அதை பற்றி நோ ரிக்ரெட், அதை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய சிந்தை இல்லை, பரவாயில்ல இருக்கும். அப்படி சொல்கிற அளவுக்கு மனது அளவில் இருக்கணும். ஐயோ எல்லாம் அங்கே சாப்பிட்றேன், தெரியாது சொல்லிட்டுனே அதெல்லாம் விட்டு போச்சு, எனக்கு கிடைக்காது போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வைங்க, நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். நத்திங் டூயிங். ஆமாம், அப்படி ஒரு மனநிலை இருக்கு. சரி பரவாயில்ல, என்ன இப்போ நல்லது தான், அந்த அளவுக்கு மனதில் வரணும். இல்லைன்னா என்ன ஆகிடும், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சொல்கிறார், டபுள் பர்சனாலிட்டி, பொய்யொழுக்கம் உடையவன். ரொம்ப சாஸ்திரமானது அழகாக தெளிவாக நமக்கு வழிகாட்டிடுது. இதெல்லாம் படிக்காது தெளிவு பெறாத நம்ம என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரும் இந்த உலகத்தில் நம்மளை நீங்கள் சன்னியாசி ஆகிடுன்னு சொல்லிட்டு உலகம் கூப்பிட்டு நம்மக்கிட்ட சொல்லிச்சா என்ன? நாமளாக தான் வந்திருக்கிறோம், நாமளாக தான் முயற்சி பண்ணியிருக்கோம், இந்த வாழ்க்கையை விரும்பி தான் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்பொழுது இந்த வாழ்க்கையை
எல்லோருக்குமே ஒரு சறுக்கல் இருக்கலாம், வழுக்கல் இருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப விஸ்வாமுத்திரர் என்னை பிரம்ம ரிஷின்னு சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது வசிஷ்டர் சொல்லவே இல்லை. அப்புறம் வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவம் பிற்பாடு எனக்கு ஒன்றே பிரம்ம ரிஷி நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லலைனாலும் பரவாயில்ல, நான் ஒன்றே அப்படி இல்லை, நான் பிரம்ம ரிஷிலாம் இல்லைன்னு சொன்ன பிற்பாடு தான் இப்போ தான் நீங்கள் பிரம்ம ரிஷின்னாராம். அந்த ஆக்ரகம் இல்லாமல், அப்படி இல்லாமல் அந்த மனோநிலை. அதனால் இதெல்லாம் இருக்குது என்பதற்காக பகவானுக்கு பயமுறுத்துறார். இதெல்லாம் பகவான் சொல்லலை, நாமளாக இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து கொள்கின்றோம். நல்லது தானே. யோக பிரஷ்டனுக்கு அழிவு கிடையாது, அவனுக்கு மேல்நிலை தான் சொல்லி அழகாக ஒரு கேரண்டி கார்டு கொடுத்துடுறார், உறுதிமொழி கொடுத்துடுறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஹே பார்த்த, ஹே அர்ஜுனா, ந ஏவ கண்டிப்பாக, ந என்றால் இல்லை, என்ன இல்லை, விநாசக அழிவு இல்லை. ந ஏவ கண்டிப்பாக அவனுக்கு அழிவில்லை, கீழ்நிலை இல்லை. இக அமுத்ராவுக்கு பின் விநாசக வருது பாருங்க, அது தஸ்ய அவனுக்கு ந வித்தியத்தை, நாசம் என்பது கிடையாது. எங்கு நாசமில்லை, இரண்டு நிலையிலும் நாசமில்லைன்னு சொல்கிறார். இக என்றால் இங்கு இந்த உலகத்தில் அவனுக்கு அழிவில்லை, நாசமில்லை. தஸ்ய அவனுக்கு மற்ற இடத்திலும், ந அமுத்ர அடுத்த லோகத்திலும், மேல் உலகத்திலும் அவனுக்கு நாசமில்லை. அடுத்த லோகம்னா என்ன உலகம்னா வச்சுக்கலாம். அவனுக்கு நரகம் போக போகிறதில்ல, புண்ணியத்தினால சொர்க்கம் போக போகிறதில்ல, ஞானத்துக்கு வந்துடுறான். அதனால எங்கே போனாலும் அவனுக்கு அழிவில்லை, இந்த உலகத்திலும் இல்லை. இறந்த பிற்பாடு அவன் பிரம்மலோகம் போயிருந்தா அல்லது சொர்க்கலோகத்துக்கு போயிருந்தா, இல்லை சொர்க்கலோகம் ஏன் போயிருப்பான்னா அவனுக்கு பின்னால் சொல்ல போகிறான். சாஸ்திரத்தை கேட்குறதே பெரிய புண்ணியந்தான். நம்ம 1 மணி நேரம் போய் உட்காந்து கோயிலில் கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி பாராயணம் பண்ணி ஜபம் பண்ணால் தான் புண்ணியன்றது இல்லை, அதுவும் புண்ணியந்தான். சாஸ்திரத்தை அமைதியாக 1 மணி நேரம் கேட்குறதே புண்ணியந்தான். பகவான் சொல்கிறார், அந்த புண்ணியத்தினால இவனுக்கு ஞான நிஷ்டை இல்லை என்றால் அந்த புண்ணியத்தினால இவனுக்கு சில லோகங்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே அழகாக சொல்ல போகிற அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஆக நான் அமுத்ர அடுத்த லோகத்தில் அவனுக்கு நாசம் இல்லை, இறந்த பின்பும் இங்கும் அவனுக்கு கட்டாயம் நாசமில்லை. நீ யாரை நினைத்து இந்த கேள்வியை கேட்டாய், அவனுக்கு விநாசக ந வித்தியத்தை, நாசமானது கிடையாது. 2வது வரியில் பாருங்க, நகி கல்யாண கிருத்து, கிருத்து என்றால் செய்தவன், கிருத்தாக கிருத்தன், கிருத்தின்னு சொல்கிற பாருங்க, செய்தவன். கல்யாண கிருத்து மங்களமான நல்ல உயர்ந்த மேலான செயலை, நோபல் ஆக்டிவிட்டீஸ் செய்தவனை, கிருத்து செயலை, நல்ல உயர்ந்த மேலான மங்களமான செயலை செய்த, கஷித் என்றால் எவனோ ஒருவன், எவன் ஒருவனோ, துர்கதி கீழான கதியை துக்கமான நிலையை, நகி கச்சதி அடைவதில்லை. நல்லதை செய்தவன் கீழ்நிலையை அடைவதில்லை, நலம் செய்தவன் நலிவடைவதில்லை. அப்பா இடையில் உள்ள சொல் தாத்த, தாத்த என்றால் அப்பா, அப்பாவானவர். மகன் என ஒரு சொல்ல இருக்கு பாருங்க, இங்கு மகனே என்று பகவான் அர்ஜுனன் அழைக்கின்றார். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஆச்சாரிய வித்யா சிஷ்யன் ஜனயதி அப்படி சொல்லுவாங்க. ஆசிரியர் மகனே என்று யார் அழைக்க முடியும்? பொதுவாக இந்த உடலை பிறப்பை கொடுத்தால்தான் தந்தை என்று கூற முடியும். இங்கு அறிவை கொடுத்ததனால்தான், அறிவை கொடுத்து குருவானவர் பிறப்பை தருகின்றார். நல்ல அழகான கருத்து இது. இந்த உடலுக்கு ஒரு பிறப்பை கொடுத்தவர் தாய் தந்தையர், அவங்க தான் நம்மளை மகனேன்னு அழைக்க முடியும். மகனே என்று குரு அழைச்சார்னா என்ன காரணம் இருக்க முடியும்? நியாயமான காரணம் என்ன? அறிவை கொடுத்து அவனுக்கு பிறப்பை கொடுத்தார். ஏனென்றால் அறியாமை நீங்கி புது மாதிரியான எனக்கு வாழ்க்கையை, புது வாழ்க்கையை, இந்த உலகத்தை பார்க்கின்ற பார்வையை கொடுத்தவர். இது ஒரு பிறப்பு தான். ஆக அறிவை கொடுத்ததால் தான் அறிவை கொடுத்து குருவானோர் பிறப்பை தருகின்றார். தந்தை உடலால் பிறப்பை தருகின்றார், குரு அறிவை தந்து பிறப்பை தருகின்றார். ஆக துர்கதி சொன்னால் மனிதனை விட கீழான மரம், மிருகம் போன்ற கீழான பிறப்புகளை குறிக்கும். ஆக துயரம் தருகின்ற நரகம் முதலிய லோகங்கள் அல்லது மீண்டும் பூலோகத்தில் வந்து பிறக்கும் கீழான பிறப்பே அவனுக்கு இல்லைன்னு சொல்லிடுறார். பகவானுடைய வார்த்தை இது, அதில் சந்தேகப்படுறதுக்கு நமக்கு அவசியமே இல்லை. பகவானுடைய வார்த்தை. இப்பொழுது இங்கு இந்த ஜென்மத்தில் இருக்கும் பொழுதும் துயரம் கிடையாது,
வேறு உலகம் சென்றாலும் அவனுக்கு நரகம் கிடையாது. ஈஸ்வரனுக்காக செயலை செய்தால் புண்ணியம் கிடைக்கும். அதையெல்லாம் விட்டு உயர்ந்த செயலான தியானத்துக்கு வந்து விட்டான். அவனுக்கு உயர்நிலைதான், அழிவு இல்லை, அவனுக்கு நாசமில்லை என்று சொல்லி இங்கு உறுதிமொழியை பகவான் தந்து விடுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். 41வது ஸ்லோகம். பிராப்ய புண்ணிய கிருதான் லோகான் உஷித்வா சாஸ்வதி ஷமாஹ சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயதே பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி ஷமாஹ சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயதே. அர்ஜுனனுடைய கேள்விக்கு இங்கு பதில். நாம் இந்த உலகத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு கருத்தை பார்க்க போகிறோம். 3 நிலையில் உள்ள மனிதர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விசாரம். முதலில் ஞானி, 2வது சாதாரண மனிதர்கள். இவர்கள் மோட்சத்துக்கு முயற்சி பண்ணலை, அவர்கள் ஞானத்தை அடையலை. ஆனால் ஏதோ கோயிலுக்கு வருவாங்க, பூஜை பண்ணுவாங்க, கடவுளை வணங்குவாங்க, அப்படியே இருப்பாங்க. அவர்களுடைய நிலை என்ன? 3வது யோக பிரஷ்டன் கதி. இதுவரை நம்ம பார்த்தோம் பாருங்க. கர்மத்தை விட்டு ஞான யோகத்துக்கு வந்து சிரவண மனனத்தை செய்து ஞான நிஷ்டைக்காக நிதித்தியாசனத்தை செய்யும் பொழுது சஞ்சலமான மனதினால் அமைதி அடையாத மனதில் ஞான நிஷ்டையை பழக முடியவில்லை. ஏதோ காரணம், ஏதோ தடைகள், பிராரப்த வசத்தினால் ஆயுளும் இல்லை. ஞான நிஷ்டை அடையாமல் ஒருவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டால், இந்த உலகத்திலிருந்து சென்று விட்டால் அவன் நிலை என்ன? அப்படிப்பட்டவனை தான் யோக பிரஷ்டன் சொல்கிறோம். இந்த புரிஞ்சுக்கணும், யோக பிரஷ்டன் சொல்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட யோக பிரஷ்டனுடைய கதி என்ன? பல காரணங்களினால் சாதனைகளுடைய கடைசி நிலையிலிருந்து விழுந்து விட்டவன், நழுவி விட்டவன், இயலாதவன், முடியாதவன். இங்கு இந்த விதமாக 3 விதமான மனிதர்கள், உலகத்தில் 3 விதமான மனிதர்கள். 1 ஞானி, ஞான நிஷ்டை அடைந்தவன் அவன். 2வது சாதாரணமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், ஞான சாதனங்கள்லாம் வரல. 3வது யோக பிரஷ்டன், ஞான நிஷ்டை அடையாதவன். அவர்கள் உயிருடன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் இங்கும், இறந்த பிற்பாடு மேல் உலகத்திலும் பரலோகத்திலும் அவர்களுடைய கதி என்ன பார்க்கணும். ஞானி சாஸ்திரத்தை கேட்டல், ஸ்ரவணம், மனனம், சிந்தித்தல், பிறகு மனதை எல்லாம் அமைதிப்படுத்தி தீவிரமான சாதனங்கள் மூலமாக பகவான் கூறிய உபாயத்தெல்லாம் கையாண்டு ஞான நிஷ்டை அடைந்தவன், ஸ்தித பிரஜன் ஆகிவிட்டவன், ஞான நிஷ்டன். அவனுடைய நிலை என்ன? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக, அவன் இருக்கும் வரை, இந்த பிராரப்தம் முடியும் வரை அவன் தன்னிடத்தில் தான் நிறைவாக இருந்து வாழ்க்கையை முடிப்பான். அவ்வளோதான். இந்த உடலில் இருக்கிற வரை சந்தோஷமாக இருப்பான். அதுக்காக அவன் இடத்துல எல்லாம் சரியாக இருக்கும், போயிருக்கும், எல்லாருக்கும் அப்படிலாம் இல்லை. அவன் நிலையிலே, ஆத்மாவின் அளவிலே சந்தோஷமாக தன்னிலே தானாய் கனிந்து அவிழ்ந்து சுக சமாதியாய் பொன்னிலே பனி போலும் மாயை தரும் மனைமுன் குறைகள் தீர்ந்தால் என்னிலோ யான் பிழைப்பேன்னு சொல்வார். தன்னிலே தானே சந்தோஷமாக இருப்பார், குறைவிலா நிறைவாக ஆனந்தமாக இருப்பார். தாவதேவ சிரம் யாவண்ண விமோக்ஷயே, அவன் பிராரப்தம் முடியட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான். கடைசி மூச்சு எப்போ போகுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். கடைசி மூச்சு எப்போ போகுன்னு காத்துக்கிட்டு இருக்கார். ஞான நிஷ்டைக்கு பிறகு இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் அவருக்கு போனஸ் தான், தீபாவளி போனஸ் போல. தன் மூச்சு எப்பொழுது நிற்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வருத்தமே இல்லை, ஐயோ போயிட போகிறோமே அப்படிலாம் நினைப்பே இல்லை. சரி இன்னும் கொஞ்சம் வாழணும், அதில் சந்தோஷம், அப்படியும் இல்லை, எல்லாம் வாழ்ந்தாயிற்று என்று திருப்தி அடைந்தவன். அவருக்கு மரண பயமே இல்லை, சாகனம் என்ற ஆசையம் இல்லை, அதுவும் இருக்கக்கூடாது. சாகணும்னு நினைக்கக்கூடாது, நீண்ட நாள் இருக்கணும், ரெண்டுமே இல்லை அவருக்கு. அந்தகா நீ ஒரு பகட்டால் பகட்டுவது அடாதடா, காசு நம்மால் செல்லாதடா என்று
பேச வாயுது தந்த செல்வமே சொல்வார் தாய்மான். நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சம் நடலை எல்லும் ஏமாப்பும் பிணியறிவோம் சொன்னார் பாருங்க. அதுவும் இல்லை. ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை சதா நிஷ்டர் நினைவதில்லை. மரணம் இருக்குது, உண்மைதான். பிறந்தோம், அடுத்த செகண்ட்லேருந்து இறப்பு என்பது நமக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு. அது 70 வயசு இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம், எவ்வளோன்னு சொல்ல முடியாது, இருக்குது. இது தெளிவாக மனதில் புரிந்துருக்கணும். வார்த்தையில் சொல்கிறது மட்டும் இல்லை. நிறைய நேரம் நம்ம வார்த்தையில் விளக்கத்தில் மற்றெல்லாம் சொல்லிடுறோம். ஆனால் உணர்ந்த நிலையில் புரிந்த நிலையில் சொல்கிறோமான்னா இல்லை. அதுவும் உண்மை. ஆனால் இந்த ஞானிக்கு, ஞான நிஷ்டனுக்கு மரண பயம் இல்லை. முழு மனநிறைவை அடைந்த அவன் வாழ்க்கையை மனநிறைவுடன் நடத்தி கொண்டிருக்கின்றான். இது ஞானியினுடைய நிலை. அவன் இறந்த பிறகு அவனுடைய இருக்கிற வரைக்கும் அது. அவன் இறந்த பிற்பாடு அவனுடைய கதி என்ன? அகதி. அகதின்னா நம்ம தமிழில் சொல்கிறோம் பாருங்க, ஏதோ இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டாங்கவன், அந்த அகதி இல்லை. கதி இல்லாதவன் அகதி ஆயிட்டான் பொருள். என்ன சுவாமி இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி ஞானம் வந்த பிற்பாடு அகதி ஆகிறதுக்காக ஞானியானம்? இதுக்கு எங்கே என்ன அர்த்தம்னா, எந்த மார்க்கத்தின் வழியாக எங்கும் போக மாட்டான். அவன் பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பான். விதேக முக்தி அடைவான். இறந்த பிறகு அவனை வரையறுத்திருந்த லிமிட் பண்ண இந்த சரீரம் போயாச்சு. இருக்கும் பொழுதும் தன்னை பிரம்மமாகத்தான் புரிந்திருந்தான். இந்த உடல் சென்ற பிறகும் அவன் பிரம்மமே. அவ்வளோதான். அவனுக்கு மறுபடியும் பிறவி இல்லை. ஆக கதி என்றால் எங்காவது போவது என்று பொருள். சூக்ஷ்ம சரீரத்தை விட்டு எங்காவது சொர்க்கமோ நரகமோ எந்த பயணமும் மூவ்மெண்ட் அவனுக்கு கிடையாது. கதி என்றால் மூவ்மெண்ட் சொல்லி இன்னொரு அர்த்தம் இருக்குது. அவனுக்கு அங்கே இங்கே போகிறதுலாம் இல்லை, போக்குவரவு இல்லாதவன். அவன் இறந்த பிறகு அவனுடைய சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பூதத்துடன் கலந்துவிடும், ஸ்தூல சரீரம் ஸ்தூல பூதங்களோடு கலந்து விடுகின்றது. அவன் பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பான். மேல் கீழ் உலகம் மறுபிறவி எல்லாம் அவனுக்கு இல்லை. அதைத்தான் விதேக முக்தி என்ற வார்த்தையில் சாஸ்திரமும் சொல்லும். ஆக ஞானி உயிருடன் உள்ள பொழுது ஜீவன் முக்தனாக மன நிறைவுடன் இருப்பான். இறந்த பிறகு விதேக முக்தியை அடைகின்றான். அதுவும் உலகத்தவர் பார்வையில் அவனுக்கு இல்லை. அதற்காகத்தான் அவனை அகதி, எந்த மூமெண்ட் இல்லாதவன்னு சொல்லி சொல்கிறோம். அகதி. மீன் தண்ணீரில் போச்சுன்னா பாதையை உருவாக்கிட்ட போது, ஆகாசத்தில் பறக்கிற பறவை இருக்க, அது பறவை போகிறது பாதையை உருவாக்கிட்ட போது பாதை இருக்கும். அது போச்சுன்னா சில நேரம் சில விமானங்கள் போகும்போது அதனுடைய அந்த புகை இருக்குது பாருங்கள், அது ஒரு நீளமாக போகும். அது போல் எதனா பாதையை உருவாக்கிட்ட போது பறவையோ மீனோ, அது போல் பாதை இல்லாதவன், சென்று வருகின்ற கதியற்றவன். நம்ம சொல்கிறோமா, ஆமாம் உனக்கு வேறு கதியே இல்லை அப்படிலாம், அது அர்த்தம் இல்லை, அது வேறு. சகுனினாம் இவ ஆகாசே ஞானினாம் கத்தின்னு சொல்கிறார். சகுனினாம், சகுனி சொல்லி சொன்ன பறவைன்னு சொல்லி அர்த்தம். ஞானியுடைய பாதை, பறவை மீன் பாதையை எப்படி பார்க்க முடியாதோ அப்படி ஞானியுடைய பாதையையும் நாம் பார்க்க முடியாது. பானை இருக்கே, அது உடஞ்சிடுது. அதனுள் உள்ள ஆகாசம் எங்கே போச்சு? போய் அப்படியே கலக்குதா ஆகாசம்? பானை உடஞ்சவொடனே இது உள்ளிருந்து ஆகாசம் அப்படி போய் கலக்கிறது எங்களுக்கு தெரியுதா நமக்கு? இந்த உபாதி என்கின்ற இந்த மீன்ஸ் தடுப்பு இருக்குது பாருங்க, அது சென்று விட்டது. ஸ்தூல சரீரம் போயிட்டாச்சு, சூக்ஷ்ம சரீரம் கலந்தாச்சு. தன்னை பிரம்மமாக உணர்ந்து புரிந்து வாழ்ந்த அவர் பிரம்மமாகவே, அவ்வளோதான். அங்கே ஆகிவிட்டார் கூட சொல்ல முடியாது. ஆகிவிட்டார் இதுக்கு முன்னே ஆகலைன்னு அர்த்தம் வந்துடும். அவ்வளோதான். ஆகிவிட்டார் சொல்லிச்சுன்னா இது வரைக்கும் ஆகலைன்னு சொல்லி அர்த்தமாயிடும். இது ஞானியுடைய கத்தி. ரொம்ப அழகான தெளிவான விஷயங்கள் இந்த இடத்துலலாம் ரொம்ப அழகாக, சில ஸ்லோகங்களுக்கெல்லாம் விளக்கங்களை பொறுமையாக அழகாக பார்த்து மனசில் வச்சுக்கணும், குறித்து வச்சுக்கணும். அடுத்து இரண்டாவது, சாதாரண மக்களுடைய கத்தி. ஞான மார்க்கத்துக்கு வராமல் கர்ம மார்க்கத்திலேயே இருப்பவர்கள். கோயிலுக்கு போய் வழிபட விரும்புவார்கள், ஆனால் பகவான் சொன்னதை கேட்க மாட்டாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவருக்கு சீடை முறுக்கு, அவர் உடனே பிறந்த உடனே பாவம் பொல்லெல்லாம் வந்து சாப்பிட போகிறார் போலர். இவங்க தான் சீடை முறுக்கெலாம் சாப்பிடுவாங்க கிருஷ்ண ஜெயந்தி. பகவானை போய் வழிபடுவாங்க, ஆனால் பகவான் சொல்கிறதான் கேட்க மாட்டாங்க, விரும்புகிறதும் இல்லை. பகவத்கீதை வகுப்புக்கு வாங்கினா சரி இருக்கட்டும், அதெல்லாம் என்னங்க இப்போ ஏதோ பாராயணம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், புண்ணியம் வந்துடணும், தத்துவத்துக்கிட்டலாம் வந்துடக்கூடாது, கேட்கக்கூடாது. எந்த விதமான அறிவினாலும் ஞான மார்க்கத்திலும் முன்னேற விரும்பாதவர்கள், கோவில் யாத்திரை என்று சென்று கொண்டிருப்பவர்கள். ஆனால் இவர்களும் தர்மப்படி வாழ்ந்திருந்தால் அந்த வாழ்க்கையினால் புண்ணியம் கிடைக்கும். சாமி பேருக்கு நாம ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக அப்படி சொல்லி 2 புஷ்பத்தை எடுத்து பகவானுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணியிருந்தால்
அந்த மந்திரத்துக்கான அந்த செயலுக்கான புண்ணியம் நம்ம கட்டாயம் வரும். நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க சிவபுராணத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொன்னேன்னு சொல்லிச்சுன்னா அதோட புண்ணியம் நமக்கு கிடைக்கும், சந்தேகம் இல்லை. கோயிலுக்கு போகிறதுனால புண்ணியம் கிடைக்கும். ஆனால் அவர்கள் தர்மமாக வாழ்ந்திருந்தால், அப்படி தர்மப்படி வாழ்ந்திருக்கணும். அடுத்து இன்னொன்று ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு மனிதன் எல்லா செயல்களும் தர்மப்படி செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. சில நேரத்தில் அவனை வேறு வழி இல்லாத அதமும் செய்திருப்பான், அதுக்கான பாவமும் அவன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும். மொத்தத்தில் அதிகமாக தர்மப்படி வாழ்ந்திருந்தால், அதிக அதர்மம் செய்யாதிருந்தால், இதுதாங்க ரொம்ப முக்கியம். பொதுவாக மொத்தத்தில் தர்மப்படி வாழ்ந்திருந்தால், அதிகமான அதர்மத்தை செய்யாதிருந்தால் வாழ்க்கையில் அதிக புண்ணியம் கிடைக்கும். ஆமாம், சில பேர் வாழ்க்கையில் அதிகம் புண்ணியம் பண்ணுவாங்க, சில பேர் அதிகமாக பாவம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர்கள் எப்படி என்றால் அதிகமாக தர்மப்படியும் ஏதோ சில நேரத்தில் அதர்மமாக வாழ்ந்திருந்தால் என்ன இருக்கும், அதிக புண்ணியம் செய்தவர் சொர்க்கத்திற்கு சென்று அங்கே சொர்க்கலோகத்து சுகத்தை அனுபவிப்பார். அதிக பாபத்தை செய்திருந்தால் நரகத்திற்கு சென்று அங்கே துயரத்தை அனுபவிப்பார். சுகத்தை கொடுக்கின்ற போகங்கள் நிறைய இருக்கிறதா 7 உலகங்கள் சொல்லியிருக்கு. துக்கத்தை கொடுக்கிற லோகங்களும் 7 சொல்லியிருக்கு, அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கல. அவர்கள் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய லோகங்களுக்கு சென்றிருந்தால் புண்ணிய பலனினால் புண்ணியம் தீர்ந்தவுடன் சொர்க்க சுகத்தை அனுபவித்த பிற்பாடு அவர்கள் என்ன ஆவாங்க, ஏற்கனவே சேர்த்து வைத்த பாப புண்ணிய குவியல் ஒன்று இருக்குது, சஞ்சிதம். நம்ம முன்வினையும் சொல்கிறோம் பாருங்கள், நம்ம சொல்லுவோம் எப்போ செய்யுதுன்னு தெரில, இந்த வாழ்க்கையில் நான் செய்யலை அப்படி சொல்கிறோம் பாருங்கள், அது அந்த முன்வினை. அதுக்கு பேர் சஞ்சிதம், சம்யக்கு ஜிதம், நம்மால் நன்கு செய்யப்பட்ட செயலினுடைய விளைவுகள் அடங்கிய தொகுதி. அது ஒரு பகுதி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம், பிராரப்தம். ஜிதம் சொன்னால் கலெக்டட், சேர்த்து வைக்கப்பட்டது, ஏற்கனவே சேகரித்து வைக்கப்பட்ட பல ஜென்ம பாப புண்ணிய குவியல். அதிலிருந்து என்ன பாப புண்ணியங்கள் வெளிப்படுகின்றதோ அதன்படி பிறவி. எப்படிப்பட்ட பாப புண்ணியம் வெளிப்படும், எப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும் என்பது நமக்கு தெரியாது. பாவம் அதிகமாக வெளிப்பட்டால் மரம் செடி பசு பட்சி பிறவி நமக்கு கிடைக்கும். 4 காலில் நடக்கலாம், இல்லை 1 காலில் நிற்கலாம். புண்ணியம் அதிகம் வெளிப்பட்டால், பாபம் குறைவாக இருந்தால் தேவலோகம் முதலிய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சில பிறவிகள் கிடைக்கும். பாப புண்ணியம் சமமாக வெளிப்பட்டால், ஓரளவிற்கு சமமாக 50-50 சொல்கிறேன் பாருங்கள், பிஸ்கெட் இல்லை, பாப புண்ணியம் சமமாக வெளிப்பட்டால் மீண்டும் மனித பிறவி கிடைக்கும். இது சாஸ்திரத்தினுடைய கருத்து. ஆகவே தான் ஒரு முறை மனித பிறவி கிடைத்தால் அடுத்த பிறவி மனித பிறவி தான் கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாது, நியத்தி இல்லை. அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது சொன்னார். எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிதறிதுகான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிலேன். இது சாஸ்திர வார்த்தை. இது எது கிடைக்கும்னு சொல்லுவோம் கிடையாது. மனுஷனாக பிறந்துட்டேன், அப்படியே எவல்யூஷன் தியரியில் அப்படி இருந்து 1 அறிவு 2 அறிவு 6 அறிவு இருந்தால் அடுத்தபடி எனக்கு பிறந்தனா மனித பிறவி தான், அப்படிலாம் கிடையாது. அந்த தியரியை நாம் ஒத்துக்கிறதும் இல்லை. பாவ புண்ணியத்தின் வெளிப்பாடு எப்படி, அப்படி தான் பிறவி, மேலே கீழே தான் போயிட்டு வரும். ஆக இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, பறவையாக பிறப்பனா, மிருகமாக பிறப்பனா, வேறு எதுவாக பிறப்பனா தெரியாது. ஆனால் ஞானிக்கு பயணம் இல்லை. அஞ்ஞானி இறந்தால் கர்ம பிரஷ்டன். ஆமாம், சிரவண மனனம் செய்து ஞான நிஷ்டை அடையாதவன் பிறந்தால் யோக பிரஷ்டன். இங்கே கர்ம பிரஷ்டன்ற ஒரு வார்த்தை அழகாக உபயோகப்படுத்துகிறாங்க, அஞ்ஞானி. ஆக கர்மம் தீர்ந்து இறந்து மீண்டும் பிறப்பு. அதனால் என்ன, அவனுடைய கர்மப்படி பயணம் தொடரும். ஞானியுடைய பயணம் முடிந்து விட்டது, கர்ம பிரஷ்டன் பயணம் இன்னும் முடியல. அடுத்து 3வது யோக பிரஷ்டன். இப்போ ஞானியை பற்றி பார்த்தோம், கர்மத்தை மட்டும் ஈடுபாடாக இருக்கக்கூடிய அவனுடைய கர்ம பிரஷ்டனை பற்றி பார்த்தோம். இப்பொழுது 3வதாக யோக பிரஷ்டன். இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்களுடைய அவங்க செய்கின்ற எனக்கு புண்ணியமும் வேண்டாம், நான் ஆசைப்பட்டு செய்கின்ற காமிய கர்மா அதையும் நான் செய்யலை, அவற்றையெல்லாம் துறந்து விட்டு, ஏன் துறந்தான், அவைகளினால் வருகின்ற பயன்களை பார்த்து அது பெரிய அளவு பிரயோஜனம் இல்லை என்று அதில் வைராகியம் அவைகளெல்லாம் துறந்து வெளிப்பட்டு விட்டான், வெளியே வந்து விட்டுதான். அது பயன்படாது என்று புண்ணிய செயலும் செய்யலை, பாபமும் செய்யலை. பின்னர் மோட்சத்துக்கு முயற்சி செய்தான். ஆனாலும் கூட மோட்சத்துக்கு முயற்சி செய்து சிரவண மனனங்களை செய்தவன் ஏதோ சஞ்சலத்தினான், ஏதோ வாசனையினான் கடைசி காலத்தில் எதை துறந்தானோ அதில் சென்று விட்டான். வைராகியம் குறைஞ்சி போச்சு. நடக்கும், நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம். சில உணவையெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், விட்டுருப்போம். வயதான காலத்தில் விட்ட உணவெல்லாம் கேட்போம். நான் சொல்ல விரும்பலை, பல பேர்
அதில் ஆசை வந்துடும், எனக்கு அந்த உணவை கொண்டு வா, இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டிங்களே இப்போ கேட்குறீங்களே, இல்லை கொண்டு வான்னுடுவார். காரணம் அந்த பழைய வாசனைகள் அப்போ என்ன ஆகுறது, நம்மளை ஓவர் பவர் பண்ணி. அதுபோல் சில நேரத்தில் பழைய விஷயங்கள்லாம் நம்ம மேலே உட்காந்துடும், அதை நம்மளால் அதை ஓவர் கம் பண்ண முடியறதில்லை அப்படின்னு சிலதெல்லாம் இருக்குது. வைராகிய குறைவினால், ஆக அப்படி வைராகிய குறைவினால் பிரம்மத்தில் அந்த ஞானத்தில் நிலை பெறாமல் இறந்து விட்டால் அவன் என்ன அயத்தி, முயற்சியில் வெற்றி பெறாமல் இறந்து விட்டாள். அது காரணம் காலமில்லை, பிராரப்தமில்லை, மனசில் சக்தி இல்லை, ஏதோ ஒரு தடை, நம்மை அறியாமல் சில தடைகள், இறுதி வரை முயற்சிக்கவில்லை, ஏதோ தடை நமக்கு தெரியாது. ஞான நிஷ்டையும் அவன் அடையவில்லை. அவனுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குமா யோக பிரஷ்டனுக்கு. 1 வாங்கினா 2 இலவசம் போல் சொல்கிறார். 3 கிடைக்கும். என்ன? யோக பிரஷ்டனுக்கு புண்ணியம் கிடைக்கும். எப்படி? யஜ்ஞ தான தர்ம கடமைகளெல்லாம் துறந்தாலும் கூட முதலில் அவனுக்கு கிடைப்பது அதிக புண்ணியம். வைதிக சௌத ஸ்மார்த்த கர்ம புண்ணியம் செய்யவில்லை என்றாலும் வேதாந்தத்தை கேட்பதே புண்ணியம்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வேதாந்தத்தை கேட்பதே புண்ணியம், புண்ணியத்தை தான் தரும். நல்லா ஞாபகம். இப்போ 1 மணி நேரம் ஒரு கீத கிளாஸ் உட்காந்து கேட்குறேன்னா அது நமக்கு புண்ணியத்தை தரும் என்பது இங்கு பெரியவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அறிவு. வேதாந்த விஷயத்தை கேட்குறதே புண்ணியத்தை தரும். ஞானத்தை அது தரவில்லை என்றாலும் இந்த பாதையில் செல்வதே புண்ணியம்தான். இது முதல் கருத்து. யாருக்கு? யோக பிரஷ்டன் விஷயத்தில். வெற்றியோ தோல்வியோ கவலை இல்லை, பகவானுடைய சொல்லை கேட்பது அதிக புண்ணியம். எதை விட? வெறும் தர்ஷனத்தை விட. இந்த கருத்து நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். வெறும் தர்ஷனத்தை விட பகவானுடைய வார்த்தைகளை காதினால் கேட்பதே பெரிய புண்ணியம் என்கின்றார். இப்போ திருப்பதிக்கு போனால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, கைலாசத்துக்கு போனால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, கேதார்நாத்துக்கு போனால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, காசிக்கு போனால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, அந்த அளவிற்கு புண்ணியம் சாஸ்திர ஞானத்தை அமைதியாக அமர்ந்து கேட்பதன் மூலமாகவும் கிடைக்கும். நம்ம கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுறோம்? அங்கே சாமி உடுத்திருக்க பட்டு பற்றி பேசுவோம், ஒரு நகையை பற்றி பேசுவோம். அம்பாள் போல் இருந்துன்னா நகை மற்றது அது என்ன கொண்டை போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, என்ன வஸ்திரம் பண்ணியிருக்கு, ஆடை அலங்காரத்தை அதை தானே பேசுகிறோம். அடுத்து அங்கே என்ன உண்டியல் கலெக்ஷனு, அப்புறம் என்ன அங்கே அன்னதானம் தான் என்ன போடுறாங்க, அதெல்லாம் பேசலாம், தவறு இல்லை. அங்கே பெருமாளை விட அதிகம் வேறு ஏதாவது பேசிட்டு வரும். திருப்பதி போனோம்னா அடுத்து முதல்ல என்ன லட்டு வாங்கிட்டு வந்தீங்களா, பெருமாள் 2வது தான், லட்டு எங்கே? ஆக என்னை புரிந்து கொள்ளும் தத்துவத்தை நான் கேட்பதால் அந்த ஷவணமே அதிக புண்ணியத்தை தரும். புரிந்தால் ஞானம். இது சாதாரணமாக இருப்பவர்களை விட இதில் முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலும் அவர்கள் அதிக புண்ணியத்தை அடைவார்கள். முயலாதவனை விட தர்சனத்தை செய்பவனை விட ஷவணம் அதிக புண்ணியத்தை தரும், உயர்ந்த நிலையில் நம்மை கொண்டு சென்று விடும். இந்த கருத்தும் அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷவணம் செய்தால் ஞானம் வரும். அது ஞானத்தை கொடுக்கவில்லை என்றால் பை ப்ராடக்ட், துணை பலன் என்னவென்றால் சைடு எஃபெக்ட் புண்ணியம். வெறும் கர்மா செய்தால் பை ப்ராடக்ட் தெரியுங்களா, அது பாவம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2வது புனர்ஜென்மம். யாருக்கு? யோக பிரஷ்டனுக்கு. புண்ணியம்தான் கிடைக்கும், ஞானத்தில் நிலை பெறவில்லை, மோட்சத்தை அடையவில்லை என்றான். அடுத்து அவன் அடைகின்ற அடுத்த பிறவி, பூமியில் அவன் மீண்டும் பிறக்கும் பொழுது நரஜென்ம பிராப்தி நிச்சயம். மனிதனாகத்தான் பிறப்பான், மனிதனாகத்தான் பிறப்பான். மனித ஜென்மம் கேரண்டி. சாதாரண மனிதர்களுக்கு கேரண்டி கிடையாது, உறுதி நியமம்லாம் கிடையாது. இந்த சில நேரத்தில் சில ஸ்டாண்டர்டு கம்பெனிலாம் கேரண்டி தரும், கார்டு தரும், அது நம்ம நம்புவோம். சில கம்பெனிலாம் கொடுத்தா நம்ப மாட்டோம். சில கம்பெனி கேரண்டி கார்டே கொடுக்க வேண்டாம், அந்த கம்பெனி பேர்லேயே ஒரு குட்வில் நமக்கு இருக்கும், நன்மை, நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அந்த கம்பெனினா அந்த பொருள் ப்ராடக்ட்டு இல்லைப்பா நல்லா இருக்கும்ப்பா அப்படி சொல்லி நினைப்போம். அதுபோல் இங்கே புனர்ஜென்மம், அவனுக்கு மனித ஜென்மம் கேரண்டி. பகவான் க்ரீன் கார்டு கொடுத்துட்றாரா? ஆமாம். இங்கு பகவான் உறுதி சொல்லுகின்றார், யோக பிரஷ்டனுக்கு கட்டாயம் மனித பிறவியே கிடைக்கும், கேரண்டி தான். சஞ்சிதத்தில் மரம் செடி மிருகம் போன்ற பாவ புண்ணியம் இருந்தாலும், இது முக்கியம், அவருடைய சஞ்சிதத்தில் வேறு பிறவிகளுக்கான விதைகள் இருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் நிறுத்தி வைத்து யோக பிரஷ்டனுடைய சாதனத்தின் பலனாக மீண்டும் அவனுக்கு கட்டாயம் மனித உடல் கிடைக்கும். ரொம்ப அழகான கருத்து, இதெல்லாம் ஆழமாக மனசில் வச்சுக்கணும். 3வது மனித சரீரத்தை அடைந்த அவன் இதற்கு முன் ஜென்மத்தில் எங்கு தன்னுடைய சாதனங்களை விட்டு இருந்தானோ அங்கிருந்து மீண்டும் தொடர்வான். சில நேரத்தை பாருங்கள், இந்த ப்ராடிஜி சொல்கிறோம் பாருங்கள்,
சில பேர் சிறு வயதிலேயே இசைத்துறையிலையோ வேறு எதுலேயோ ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவ்வளோ சாதனைகளே செய்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஏதோ முன் பிறவியில் விட்ட விஷயங்கள் இந்த பிறவியில் அப்படியே தொடர்ந்துடும். சில சாதனங்களை செய்து தன்னை பக்குவப்படுத்தியிருப்பான், பிறகு ஏதோ காரணத்தினால் வீழ்ந்திருப்பான். இவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டு இருந்தானோ அந்த பக்குவ நிலை அதிலிருந்து அவன் மீண்டும் என்ன பண்ணுவான்? தொடர்வான். இந்த பிறவியில் மீண்டும் அந்த பக்குவத்தை பெறுவதற்கு சாதனங்களை செய்யாமலேயே அந்த பக்குவத்தோடு இருந்து அந்த இடத்திலிருந்து அவன் தொடர்ந்துடுவான். ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையுள் ஏமாப்புடைத்து அப்படி சொல்கிறார் பாரு. அது போல தான் எதுவரை சாதனங்களை செய்திருந்தான் அதுவரை இந்த பிறவியில் சாதனங்களை செய்யாமலேயே அந்த பக்குவத்தை அவன் அடைந்திருப்பான். விட்ட இடத்திலிருந்து அவன் வீண் போகாமல் முயற்சியின்றி அவன் அந்த பலனை பக்குவத்தை அடைந்து மீண்டும் சாதனங்களை தொடர்வான். அதான் சொல்ல சாதனா அனுவிருத்தி, சாதனங்களை அவன் தொடர்வான். ஆக 3 விஷயங்கள். புண்ணியத்தை அடைவான், பிறரை காட்டிலும். யார்? இந்த யோக பிரஷ்டன். கட்டாயம் அவனுக்கு மனித பிறவி கிடைக்கும். 3வது, சிறு வயதிலிருந்து முன் ஜென்ம பக்குவம் விட்ட இடத்திலிருந்து முயற்சி இல்லாமலேயே அடைந்திருப்பான். எதில் வீழ்ந்தார்களோ அதிலிருந்து தொடர்வார்கள். அது காரணம் சென்ற ஜென்ம பலனை வைராகியம் சமதம சிலருக்கு இருக்கும், பார்க்கலாம். அது எதனால் என்றால் சென்ற பிறவியில் அவர்கள் செய்து முடித்த பலனுடைய சாதனங்களுடைய பலனின் விளைவு. மேலும் யோக பிரஷ்டர்கள் புண்ணியத்தால் வருகின்ற சொர்க்கலோகத்திற்கு இன்னொரு கிளாரிஃபிகேஷன் இருக்கு. சரி, அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் மனித பிறவி கிடைப்பதற்கு முன்பாக அவர்கள் செய்த புண்ணிய பலன் விளைவாக சொர்க்கலோகமோ அல்லது பிரம்மலோகம் முதலிய லோகங்களுக்கு சென்று அந்த லோகங்களில் அனுபவிக்க வேண்டிய புண்ணியங்களை எல்லாம் சுகத்தை எல்லாம் தீர்த்து மீண்டும் பிறக்கின்ற சூழ்நிலை என்று வரும்பொழுது மனித பிறவிலே வருவார்கள், மனிதனாக வருவார்கள். ஆக இது சாமானிய மனிதர்கள் புண்ணியத்தால் செல்லும் நிலையை போன்றது தான். ஆனாலும் கூட அந்த சாமானிய மனிதர்களுக்கு அந்த லோகங்களில் சென்று அடுத்து என்ன பிறப்பார்கள் தெரியாது. ஆனால் யோக பிரஷ்டன் மனித பிறவியைத்தான் எடுப்பான், இது நிச்சயம். ஆக யோக பிரஷ்டனுக்கு தடையாக உள்ளது என்ன தெரியுங்களா? வைராகிய குறைவு தான். வைராகியம் இல்லாததான் காரணம். அதனால் அனாத்மாவினால் ஈர்க்கப்பட்டு அதனால் சொர்க்கலோகத்துக்கு சென்று இன்பத்தை அனுபவித்து மீண்டும் பிறந்து அவன் சாதனங்களை தொடர்வான். அவன் சாதனையை யாரும் தடை செய்ய முடியாத சூழ்நிலை உள்ள குடும்பத்தில் பிறப்பான். அங்கே எந்த குடும்பத்தில் பிறப்பான் அதையும் சொல்லிடுறான். அவன் இந்த சாதனங்களை தொடர்வதற்கு சாதகமாக உள்ள குடும்பத்தில் பிறப்பான். அந்த சூழ்நிலையில் அவன் பிறப்பான். ஆமாம், ஞானியின் குடும்பத்தில் அல்லது செல்வந்தர் குடும்பத்தில், அதுவும் அந்த புண்ணியத்திற்கு பிறப்பான். ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு தடையானவர்கள் யார் சொன்னா? கடைசியில் பார்த்தா நம்முடைய கர்ம வினை தான். ஸ்லோகத்தை பார்க்கலாம். யோக பிரஷ்ட கதிகி புண்ணிய கிருதாம், புண்ணியம் செய்பவர்களுடைய லோகான் உலகத்தை, பிரம்மலோகம் பிறகு பித்ருலோகம் சொர்க்கலோகம் முதலிய லோகங்கள் பிராப்பிய அடைந்து யார்? யோக பிரஷ்டன் உசித்வா என்றால் அங்கு கொஞ்ச நாள் வாழ்ந்து. யார் இந்த யோக பிரஷ்டன்? அவன் ஏற்கனவே செய்திருந்த அவனுக்கு இருந்த புண்ணிய பலனினால் இந்த லோகங்களை அடைந்து அங்கு கொஞ்ச நாள் வாழ்ந்து, எவ்வளவு நாள்? சாஸ்வதி என்றால் அதிகமான நாள் சொல்லி அர்த்தம். பகூன். இப்போது ஒரு வேலைக்கு போகிறோம், பர்மனெண்ட் வேலைன்னா நாம் சாகிற வரைக்கும் வேலை செய்துட்டு அர்த்தமா? இல்லை, ஒரு வயசு வச்சுருப்பாங்க. 60 வயது வரைக்குன்னா அது அவ்வளோதான் பர்மனெண்ட். அதுபோல் இங்கே சாஸ்வதி அதிகமான, ஷமா வருடங்கள், பகூன் சம்வத்சரான். வேதாந்தத்துக்கு முக்கிய பலனாகிய மோட்சத்தை அடையாமல் அதனால் வரும் அதிக புண்ணியத்தினால் வரும் லோகங்களை அடைந்து, புண்ணியம் நிச்சயம். அது எங்கேருந்து வந்தது? இவனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான்னு சொன்னால் சாஸ்திர விஷயங்களை கேட்டதே புண்ணியம்தான் சொல்லிடுறார். சந்தேகம் வேண்டாம், இதில் ஸ்ரத்தை வேண்டும். இது பகவானுடைய வார்த்தை. நாம் அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். வைராகிய குறைவினால் ஆடல் பாடல்களால் பிரம்மத்தை மறந்து அதை அடையாமல் போனதால் தான் ஞான நிஷ்டன் ஆகாமல் போனதனால் புண்ணிய பலன்களை என்ன பண்ணுறான்? புண்ணிய லோகம் சென்றான். ஆனால் அந்த புண்ணிய பலன் முடிய அவன் மீண்டும் மனித பிறவியை நிச்சயம் எடுக்கின்றான். அது 2வது வரியில் பகவான் சொல்கிறார். எங்கு எடுப்பான்? எங்கு பிறந்தால் இந்த மனித ஜென்மத்தை எடுத்து மோட்சம் பெற இயலுமோ அப்படி சகாயத்தை பண்ணுகின்ற சூழ்நிலையில், அப்படிப்பட்டு தடை சொல்லாத சில குடும்பங்களில் அல்லது ஞானியுடைய குடும்பத்தில் பிறப்பான். இப்போ போய் பாகிஸ்தானில், பங்களாதேஷ்லேயோ, ஈரான், ஈராக்கு, நைஜீரியா, உகாண்டா, சிரியாலாம் பிறந்தால் என்ன ஆகும்?
எத்தனையோ தேசங்கள் இருக்குது, அங்கெல்லாம் பிறக்க மாட்டான்னு அர்த்தம். காஷ்மீரில் கூட பிறக்க மாட்டான். இல்லை நம்ம ஊர்லேயே இருக்குது, மிஜோராம், நாகாலாந்துலாம் இருக்குது, மெகாலயாவில், அங்கே போய் பிறந்தா என்ன பண்ணுவான்? ஆக விட்டதை தொடரும் சூழ்நிலையில் விட்ட இடத்திலிருந்து சாதனங்களை தொடர பிறப்பான். சுசீனாம் தூய்மையானவர்கள் வீட்டில், பண்பாளர்களுடைய வீட்டில், ஒழுக்கமான நல்ல பெற்றோர்களுடைய வீட்டில், ஸ்ரீமதாம் வசதியுடைய செல்வந்தர்கள் வீட்டில் பிறக்கின்றான். அருள் பொருள் இரண்டும் படைத்த வீட்டில் பிறந்து எப்படி வாழப் போகின்றான், எப்படி சாதனங்களை செய்ய போகின்றான் என்று எல்லாம் பகவான் இங்கு சொல்லப் போகின்றார். ஒரு கால் ஏழ்மையானவர்கள் வீட்டில் பிறந்தால் கடமைகள் இருக்கும். அந்த கடமைகள் என்ன? செல்வத்தை சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். அப்படி கடமைகள் அதிகம் இருந்தால் சாதனங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதற்கே காலம் சென்று விடும் இல்லையா? அதனால் சாதனங்களை செய்ய முடியாது. செல்வந்தர் வீட்டில் பிறந்து விட்டால் யாரையும் பொருளீட்டி காக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆக அவன் எந்த வயதில் வேண்டுமானாலும் சாதனங்களுக்கு முழுமையாக தன்னை ஒப்படைத்து கொள்ள முடியும். ஆக செல்வந்தர் வீட்டில் சொன்னார். ஆக செல்வமானது ஒருவனுக்கு கடமைகளிலிருந்து விடுதலை கொடுக்கின்றது. உண்மைதானே? ஏதோ கொஞ்சம் நைல மனசில் அப்படி வைராகம் இருக்குது, இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இருக்குது, அது யாரை போய் கேட்பேன்னு தெரியல. ஏதோ என் கையில் இருந்தால் என்ன பண்ணலாம், அதை வைத்து கொண்டு இந்த சாதனங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையை நம்ம அமைத்து கொண்டு சாதனங்களை தொடரலாம். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஆக வெறும் பண்பில்லாதவனுடைய வீட்டில் பிறந்தால் கட்டாயம் யோக பிரஷ்டன் பிறக்க மாட்டான்னு சொல்கிறார். ஏனென்றால் இவ்வளோ புண்ணியம் பண்ணவன் இருக்கானே. ஏன் தூய்மை இல்லாத வீட்டில் பிறக்க மாட்டான்? பாவம் செய்தால்தான் அப்படி பிறப்பான்னு சொல்லிடுறார். பண்பில்லாத பணக்காரர்கள் வீட்டில் பிறந்தால் அங்கு தூய்மையும் இல்லை, பொருள்கள் நிறைய இருக்கும், அதனால் அசுத்தமான சூழ்நிலை, பண்பாடு இருக்காது சொல்கிறார். ஆகவே தாங்க சொல்கிறார், பண்பாடு உள்ள செல்வந்தர்கள் வீட்டில் பிறப்பான். பண்பாட்டுடன் செல்வம் வந்தால் அது அலங்காரம். இங்கு ஏன் பகவான் செல்வத்தை சொல்கின்றார் என்றால், செல்வத்தை அவன் தேட வேண்டியதில்லை, அதுக்காகத்தான் சொல்கிறான். செல்வத்தை அவன் தேட வேண்டியதில்லை. ஆக பெற்றோர்கள், அது நல்ல சன்னியாசிகள், சாதுக்கள், சமுதாயத்தில் உயர்ந்த லட்சியத்தை உடையவர்கள் பிறக்கணும்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னான். அவர்களை பெற்றெடுக்கிற குடும்பங்கள், அதில் அந்த பண்பும் இருக்கணும், புண்ணியம் இருக்கணும், அவர்கள் ஒழுக்க உடையவர்களாக இருக்கணும். நல்ல தாய் தந்தையர்கள், பண்புள்ள குடும்பங்கள் இருந்தால் தான் பண்பான பிள்ளைகள் பிறக்கும். அதனால தான் சுவாமி சொன்னார், ஏன் இப்படிலாம் அப்படி இல்லை, அதிகமாக இல்லை சொல்லி சொன்னான். அப்படி அதிகமாக தவம் செய்த குடும்பஸ்தர்கள் இல்லையோ என்னவோ தெரியலன்னு சொன்னார். நல்ல புண்ணியம் எல்லாம் செய்த நல்ல குடும்பங்கள், அந்த கிரகஸ்தர்கள் இருந்தார்கள் என்றால் அவருடைய புண்ணிய பலனினால் நல்ல உயர்ந்த குடிமக்கள் பிறப்பார்கள். உண்மைதானே? ஆக பெற்றோர்கள் அவருடைய தூய்மை, அவருடைய வாய்மை, ஒழுக்கம் முதலிய பழக்கங்கள் மக்களுக்கு பிறந்த பிறகு போதித்து அவர்களை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையே அவர்களை அப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுத்து உயர்த்தி விடும். நமக்கெல்லாம் அப்படி தானே, அம்மா அப்பா பார்த்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போல்லாம் நினச்சோம்னா அவங்கெல்லாம் கோயில் கட்டி தான் தெய்வத்துக்கு நிகராக கும்பிடணும் போல தோன்றுது. அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. உண்மை, சத்தியம், இது சத்தியமான வார்த்தைகள். அப்படி மேலானவனாக, பண்புடன் கூடியவனாக உருவாக்க வேண்டும். அதான் சொன்னார், நாங்கள் பெருகிற கல்வி தராங்க, அறிவை தராங்க, பிற பண்புகளுக்கு பழக்க வழக்கங்கள் பொறுப்பு யாருன்னா தாய் தந்தையர் தான். பள்ளிக்கூடங்களில் ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கான நாலேஜ் கிடைக்கிறது, நல்ல பழக்கங்கள், பண்புகள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தாய் தந்தையர் தான் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? அவன் சொல்லி கொடுக்கறது இல்லை, அவருடைய வாழ்க்கை மூலமாக இவர்கள் கற்றுக்கொள்வார். அதுதான் சொல்லுவோம், ஆடியோவை விட வீடியோ தான் எஃபெக்ட்ன்று. அதில் தாய் தந்தையர் என்பது பெரிய ஒரு பொறுப்பு. அவர்கள் அப்படி வாழ்ந்தால் அந்த குழந்தைகளுக்கு அந்த சம்ஸ்காரம் அப்படியே பதிந்திருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் பண்புள்ள குடும்பங்களை பிறப்பார்கள் சொல்லி சொல்கிறது காரணமே அந்த பண்பை அவன் பெற்றிருப்பான். அவன் அதுக்கு பிறப்பது காரணம் புண்ணியம். ராமர் தசரதன் வீட்டில் பிறந்தாருன்னா, கிருஷ்ணர் அவங்களுக்கு அந்த குடும்பத்தை பிறந்து வளர்க்குறதுக்கு யசோதா வீட்டில் வளர்ந்தாருன்னா என்ன புண்ணியம் செய்தனே யசோதான்னு சொல்கிறது போல். அப்படி செய்திருந்தால் தான் அந்த குடும்பத்தில் போய் பிறக்க முடியும். அதுபோல் நல்ல உயர்ந்த பிறக்கிற இடம் அந்த தாய் தந்தையர்கள் செய்த புண்ணியத்தினுடைய விளைவு, தவம். ஆக நீங்கள் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு உணவை தருவது போல ஒழுக்கத்தையும் தருகின்றீர்களோ அப்படித்தான் அவர்கள் உருவாகார்கள், அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையும் இருக்கும். சரி, நாம் இதை படிப்பது எதுக்கு? யோக பிரஷ்டன் ஆகிறதுக்காக இல்லை, அந்த எண்ணமும் நமக்கு வரக்கூடாது. நான் யோக பிரஷ்டன் ஆகிற சாமி அப்படிலாம் இல்லை. நாம் இந்த பிறவிலேயே இங்கேயே இந்த ஞானத்தினால் நிஷ்டை பெற்று
மோட்சத்தை நான் அடைந்து விட வேண்டும். அப்படி ஒரு உறுதி நம் மனசில் இருக்கணும். யோக பிரச்சனை ஆகத்தை அது படிக்கல. அடுத்த ஸ்லோகத்தில் அவன் எப்படி சாதனங்களை தொடர்வான் என்று சொல்லுவார். அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.